மக்களே அனைவருக்கும் வணக்கம். இது எதுக்கான வீடியோ அப்படின்னா பேங்கிங் அவேர்னஸ் சீரீஸில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மானிட்டரி பாலிசி. போன வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பற்றி பார்த்தோம். இதில் வந்து மானிட்டரி பாலிசி பற்றி பார்ப்போம். இன்ஃப்ளேஷன் நடக்கிறதால மானிட்டரி பாலிசின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஆர்பி. மானிட்டரி பாலிசி பார்த்தீங்கன்னா ஜூன் 2016 தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வேறு டூல்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு பண்ணியிருந்தாங்க. பட் மானிட்டரி பாலிசின்னு ஒன்று வந்தது வந்து ஜூன் 2016. ஒரு நிமிஷம். ஜூன் 2016 அப்போ தான் மானிட்டரி பாலிசி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரகுராம் ராஜன் கமிட்டி வந்தப்போ வந்திருக்கும் அது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வேறு டூல்ஸ் இருந்திருக்கும். சரி, பேசிக்காக மானிட்டரி பாலிசி ஏன் பார்க்கணும்? மானிட்டரி பாலிசியில் வந்து 3 விஷயம் மக்கள், 3 மேஜரான விஷயம் வந்து 3 இருக்கு. ஒன்று வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், விலைவாசி ஏற்றத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அது ஒரு ரீசன். விலைவாசி இறக்கமும் ரொம்ப ஒஸ்ட்டாக போகக்கூடாது, அதாவது இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் பேசிக்காக. அடுத்து இந்திய ரூபாயோட இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்திய ரூபாயோட மதிப்பு, அதை வந்து குறையாம பாதுகாக்கணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னா, நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இந்த சென்ஸ் என்னன்னா, மக்கள் எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கணும். ஒரு ஒரு ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மக்கள் எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கணும், மக்கள் எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால வந்து இப்போ ஸ்பெண்ட் பண்ணுற இந்த சென்ஸ், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவாங்க, அவங்களுக்கு தேவையான கமாடிட்டி வாங்குவாங்க, டேக்ஸ் கட்டுவாங்க. அப்படியே மணி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும். எக்கனாமியில் எல்லாருக்கிட்டையும் மணி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும். இதுதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் நம்ம ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஜிடிபின்னு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அது விஷயம் நம்ம அதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர் கனெக்டட். ஸோ அப்போ இந்த 3 விஷயம், ஒன்று வந்து ரூபாய் மதிப்பு வந்து கரன்சியோட இன்ட்ரென்சிக் வேல்யூ, அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். ரெண்டாவது வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். மூணாவது வந்து நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டி க்ரோ ஆகிட்டே இருக்கா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்குதா கண்ட்ரியில், அதையும் பார்க்கணும். 3 விஷயத்தை பேஸ் பண்ணி. சரி, ஓகே. மானிட்டரி பாலிசின்றது பிரைமரி ஃபர்ஸ்ட் விஷயம் கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம். விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ எல்லாருக்கிட்டையும் மணி அதிகமாக இருக்கிறதால தான் விலைவாசி ஏறுது. எல்லாருக்கிட்டையும் அதிகமாக மணி இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு நம்ம ஜென்ரலாக ஒரு தாட் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இது சம்மந்தமாக யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கும். எல்லாருக்கிட்டையும் எக்ஸஸாக மணி இருந்தால் என்ன இப்போ இஷ்யூஸ் இருக்கும், அந்த மாதிரி. அது பேசிக்காக நம்மளுக்கே ஒரு ஐடியா இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே நிறைய மணி இருந்தால் பிரச்சனையே இல்லைல்ல, தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டே இருப்பாங்க. அது சரி, இந்த சைடு மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. இதனால இன்ஃப்ளேஷன் ஒன்று நடக்கும்ல. ஏன்னா அந்த எல்லாருக்கிட்டையும் மணி எக்ஸஸாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்ப்போம். ஒரு ஷாப் ஒன்று எடுத்துக்க மக்களே. என்ன ஷாப் வச்சுக்கலாம்னா, ஒரு கார் ஷாப் ஒன்று வச்சுப்போம். கார் ஷாப் ஒன்று இருக்கு. என்ன காரு? BMW கார் வச்சுப்போம். BMW கார் ஷாப் ஒன்று இருக்கு. ஓகேவா? அந்த கார் ஷாப் வச்சுப்போங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியா, எந்த ஏரியா? சரி, வேலூரில் இப்போ நான் இருக்கிற ஏரியா. என் ஏரியாவில் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, 10 இல்லை 20 மெம்பர்ஸ், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா இருக்குது. 20 மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையுமே 50 லட்ச ரூபா இருக்குது. இந்த BMW ப்ரைஸ் வந்து 50 லட்சம். காரோட ப்ரைஸ் வந்து 50 லட்சம். எல்லாருமே கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே 50 லட்ச ரூபா இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த 20 மெம்பர்ஸும் ஷாப்புக்கு போவாங்க. ஓகேங்களா? எல்லாருமே ஷாப்பில் போவாங்க. கடைக்காரர்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 20. கடையில் பார்த்தீங்கன்னா 10 கார் தான் இருக்குது. BMW கார் வந்து 10 தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் 20 மெம்பர்ஸ் போகிறாங்க. 20 பேருக்கிட்டுமே 50 லேக் இருக்குது. இப்போது ஷாப் ஓனருக்கு என்ன ஆப்ஷன்? அதில் யாரும் சூஸ் பண்ணி பிக் பண்ணி கொடுக்க முடியாது. அதாவது ஒருத்தர் பிக் பண்ணி உங்களுக்கு மட்டும் கார், உங்களுக்கு கிடையாது, நீங்கள் போங்க, உங்களுக்கு கார் இருக்குது, உங்களுக்கு கிடையாது, அந்த மாதிரி சொல்ல முடியாது. எல்லாரும் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்போ அந்த கடைக்காரர் என்ன பண்ணணும்? அவர் யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவருக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் அந்த காரோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஏன்னா டிமாண்ட் அந்த அளவுக்கு இருக்குது. டிமாண்டுக்கு ஏற்ற ப்ரொடக்ஷன் இல்லை. 20 பேர் இருக்காங்க, 20 அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, ஆனால் ப்ரொடக்ஷன் 10 தான் இருக்குது. டிமாண்டை மீட் பண்ணுற அளவுக்கு ப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ அதனால இன்ஃப்ளேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? அந்த காரோட ப்ரைஸை வந்து 60 லேக் அப்படின்னு மாற்றிடுறாரு. 60 லேக் அப்படின்னு மாற்றிடுறாரு. அப்போது இந்த 20 மெம்பர்ஸ் சொன்னல, அதில் வந்து சில பேர்கிட்ட வீட்டில் ஒரு 10 லேக் இருக்கலாம், மேபி வேற வழியாக கலெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 10 மெம்பர்ஸ் மட்டும் ஷாப்புக்கு போயிட்டு அந்த காரை வாங்குவோம், மிச்ச பேர் வீட்டுக்கு போயிடுவாங்க.
கேஷ் இல்லாமல் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போது இங்கே என்ன நடந்துருக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த ஷாப்பில் வந்து 10 கார் தான் இருக்குது, 20 மெம்பர் போகிறாங்க. அதனால அந்த கடையோட ஓனர் வந்து வேறு வழி இல்லாமல் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்போது டிமாண்டுக்கு ஏற்ற ப்ரொடக்ஷன் இல்லை. அப்போ மக்கள் எல்லாருக்கிட்டையும் நிறைய காசு வரப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்டுக்கு ஏற்ற ப்ரொடக்ஷன் இல்லப்போ இன்ஃப்ளேஷன் நடக்கும். ஸோ புரியுதா? பேசிக்காக இன்ஃப்ளேஷன் இப்போ எல்லாருக்கிட்டையும் காசு இருந்தால் என்ன நடக்கும், அதை மீட் பண்ணுற அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருந்தால் ஓகே, அரல்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் தான் நடக்க செய்யும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஆர்பிஐ நிறைய விஷயம். முன்னாடிலாம் நிறைய டூல்ஸ் இருந்தது, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்லாம் இருந்தது முன்னாடி. பட் 2016 மானிட்டரி பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ரகுராம் ராஜன் கமிட்டி தான் கொண்டு வந்தது. ஓகேவா? அவர் கவர்னராக இருந்த டைமில். ஓகேவா? சரி, இது எந்த செக்ஷனில் சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் 45ZB ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 செக்ஷன் 45ZB அது கீழே தான் மானிட்டரி பாலிசி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மானிட்டரி பாலிசின்னா எதுக்குன்னா இந்த மாதிரி நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பை பாதுகாக்கிறதுக்கும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கணும், அதையும் பார்க்கணும். தென் வந்து இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏற்றத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா? பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி இஸ் டு மெயின்டைன் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, அதாவது விலைவாசி ஏறக்கூடாது, வைல் கீப்பிங் இந்த மைண்ட் அப்ஜெக்டிவ் growth. நம்மளோட நம்ம growthையும் பார்க்கணும், அதே டைம் வந்து விலைவாசி ஏறவும் கூடாது, ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஓகேவா? இதுதான் மானிட்டரி பாலிசி. புரிஞ்சுதா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன கேட்பாங்களோ அந்தந்த ஃபேக்ட்ஸ்லாம் வச்சிருக்கோம் மக்களுக்கு. ஓகேவா? அடுத்து வேற இது மட்டும் பார்ப்பாங்களான்னு கேட்டால் நம்மளோட எக்கனாமியோட growth, அது நான் சொன்னல, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி மீன்ஸ் எக்கனாமிக் growthையுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் மானிட்டரி பாலிசி டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் மானிட்டரி பாலிசியில் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸ்லாம் கீழே பார்ப்போம். அதை 3 மெம்பர்ஸ் வந்து ஆர்பிஐ சைடில் இருந்திருப்பாங்க, ஆர்பிஐ ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. 3 பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா வந்து கவர்மெண்டோட இன்புட்ஸும் கேட்பாங்க ஒரு பாலிசி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ. ஓகேவா? அடுத்து இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கரன்சியோட இன்ட்ரென்சிக் வேல்யூ, நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு கரன்சியோட ப்ரிசர்வ் பண்ணுறது, அதுவுமே ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசியோடைய ஒரு முக்கியமான எய்ம். ஓகேவா? மானிட்டரி பாலிசி ரீசனால என்ன நடக்கும் இந்த சர்க்கிள் முன்னாடி ரெப்போ ரேட்டை பார்த்துட்டு இதை பார்த்தா கிளியரா புரியும். சரி, ஓகே. முதல்ல மானிட்டரி பாலிசின்னு பார்த்துட்டோம். அதுக்காக ஃபார்ம் பண்ணது தான் மானிட்டரி பாலிசி கமிட்டி. மானிட்டரி பாலிசி கமிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 6 மெம்பர்ஸ் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. 3 மெம்பர்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் 3 மெம்பர்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஐ மீன் நம்மளோட கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் இருக்காங்களா, அவங்க அப்பாயிண்ட் பண்றவங்க 3 மெம்பர்ஸ், ஆர்பிஐ ரெப்ரசென்ட் பண்றவங்க 3 மெம்பர்ஸ். 3 மெம்பர்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ, 3 மெம்பர்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். சிம்பிளா. அடுத்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு சொல்றல 3 மெம்பர்ஸ், அவங்கள வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்களோட டென்யூர் மட்டும் இது கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இவங்க டென்யூர் வந்து எத்தனை வருஷம்? 4 இயர்ஸ் தான். ஒன்ஸ் அந்த 4 இயர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மெம்பர்ஸ் வருவாங்க. புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து பேசிக்கா மானிட்டரி பாலிசி பார்த்தோம். நம்ம ஜென்ரலாக பண்ண பை மந்த்லி மானிட்டரி பாலிசி அப்படின்னு பார்க்கணும். 2 மாசத்துக்கு ஒரு டைம் பை மந்த்லி மானிட்டரி பாலிசி. அப்படி பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ்ன்றப்போ 6 MPC நடக்கணும், மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடக்கணும். பட் யூஸ்வலாக மானிட்டரி பாலிசி என்ன சொல்லிக்கிறோம், மினிமம் 4 கண்டக்ட் பண்ணணும். மினிமம் 4, ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சில டைம் 8, 7 கூட நடக்கும். ஏன்னா அவங்க விலைவாசி ரொம்ப ஏறி இருக்குன்றப்போ 1 மந்த் ஆனதுக்கப்புறம் கூட மானிட்டரி பாலிசியை கண்டக்ட் பண்ணலாம். அதுக்கான ரைட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. ஆனால் மினிமம் 4 டைம்ஸ் இயர்லி 4 டைம்ஸ் அவங்க மீட் பண்ணணும், மானிட்டரி பாலிசி மீட்டிங். ஓகேவா? அடுத்து யாரெல்லாம் கரண்ட் மெம்பர்ஸ் யார் இருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். சஞ்சய் மல்ஹோத்ரா நம்மளோட ஆர்பிஐயோட கவர்னர், 26 கவர்னர், அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் சேர்ந்தவர் அவர். ஓகேங்களா? ஐஏஎஸ் ஆஃபீஸர், ராஜஸ்தான் கேடரை சேர்ந்தவர், 1990 ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகேவா? அடுத்த மெம்பர் வந்து ராஜேஸ்வர் ராவ். இவங்க கிடையாது இப்போ, சாரி மக்களை எடிட் பண்ணாம விட்டுட்டேன். ராஜேஸ்வர் ராவ் இல்லை, இப்போ வந்து பூனம் குப்தா வந்துட்டாங்க. சாரி, இப்போ ஓகே, இனிமேல் நீங்கள் மறக்காது, ஏன்னா இது நம்ம பூனம் குப்தா அவங்க வந்துட்டாங்க. இப்போ லாஸ்ட் மானிட்டரி பாலிசி ஜூனில் நடந்த மீட்டிங்கில் பூனம் குப்தா தான் இருந்தாங்க. அவங்களோட ஆர்பிஐயோட டெப்டி கவர்னர், நம்மளுக்கு தெரியும், அவங்க ஒரு மெம்பர். அடுத்து ராஜீவ் ரஞ்சன், இவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ, அவர் ஒரு மெம்பர். அப்போ இவங்க 3 பேரும் ஆர்பிஐ. ஓகேவா? இவங்க 3 பேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நாகேஷ் குமார், சகுப்த பட்டாச்சாரியா, ப்ரொஃபசர் ராம் சிங், இவர் டெல்லி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அதை சேர்ந்தவர். ஓகேங்களா? இவங்க 6 பேர் தான் இப்போ கரண்டாக இருக்கிறவங்க. ஓகேங்களா? இந்த 3 பேர் வந்து 4 இயர்ஸ்க்கு தான் இருப்பாங்க. 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரீஅப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க, புது மெம்பர்ஸ் வருவாங்க. புரிஞ்சுதா? இதுதான் இப்போ இருக்கிற இவங்க தான் மெம்பர்ஸ். அடுத்து இவங்க தான் இதில் வந்து மானிட்டரி பாலிசின்னு பார்க்குறப்போ 2 விஷயம் இருக்கு. ஒன்று குவான்டிடேட்டிவ் டூல்ஸ், இன்னொன்று குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ்.
குவான்டிடேட்டிவ் டூல்ஸ். சரி, அது என்ன குவான்டிடேட்டிவ் அப்படின்னா, இதுல இருக்கிற டூல்ஸ் வச்சு இவங்க ஒரு பாலிசி டிசைன் பண்றாங்கன்னா அது வந்து நம்மளோட எக்கனாமி ஃபுல்லாவே அஃபெக்ட் பண்ணும். எக்கனாமி ஃபுல்லாமே அதோட பாதிப்பு இருக்கும். இப்போ ரெப்போ ரேட்னு வச்சுங்களேன். இப்போ ரெப்போ ரேட் ஒன்று இருக்கு. ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்கன்றப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்க, அவங்க கஸ்டமர்ஸ்க்கு சார்ஜ் பண்ற இஎம்ஐ இருக்குல்ல, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், மந்த்லி லோன் வாங்கினதுக்கு அகைன்ஸ்டா நம்ம இஎம்ஐ கட்டுறோம் நமக்குள்ளே, அந்த இஎம்ஐமே இன்க்ரீஸ் ஆகும். ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆனா இஎம்ஐ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்மளோட எக்கனாமிக் இருக்கிற பீப்புள் அதை டைரக்டா அஃபெக்ட் பண்ணுது. புரியுதா? அப்போ குவான்டிடேட்டிவ் டூல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா அது ஹோல் ஆஃப் த எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணும். ஹோல் ஆஃப் த எக்கனாமி. ஓகேவா? அதே குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ்ல ஒரு சேஞ்ச் பண்றீங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்டார் ஆஃப் எக்கனாமி. இப்போ குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ்ல இங்க ஒரு விஷயம் பாருங்க, மாரல் சுவேஷன் ஒன்று இருக்கு. இதை மட்டும் நான் சொல்றேன். மாரல் சுவேஷன்னா என்ன? மாரல் சுவேஷன் என்னன்னா, இப்போ ஆர்பிஐ கவர்னரோ ஆர்பிஐ எக்ஸிகூட்டிவ் டைரக்டரோ இல்ல கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த மீட்டிங்ல வந்து நம்ம எக்கனாமிக் பெட்டர்மெண்ட் பண்றதுக்கு அவங்க ஏதாவது ஸ்பீச் கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுங்க. அது பார்த்துனா ஒரு செக்டாரை பாதிக்கும். ஒரு செக்டார்ல கொடுக்குற கிரெடிட் அது அந்த ஸ்பீச்சால சில சேஞ்சஸ் நடக்கும் ஒரு பர்டிகுலர் செக்டார்ல. அதுதான் குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ் அப்படி இல்லை. நம்ம எக்கனாமி ஹோலாவே அதை அஃபெக்ட் பண்ணும். அதுல ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம எக்கனாமி ஃபுல்லாவே அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ இதுல இருக்க நம்ம குவான்டிடேட்டிவ் தான் ரொம்ப முக்கியம். மெயின்ஸ்க்கும் சரி இன்டர்வியூக்கும் ரொம்ப கேட்பாங்க. நம்ம குவாலிட்டேட்டிவ் பார்க்க போறோம். குவான்டிடேட்டிவ்ல இருக்கிற முக்கியமான டூல்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஓகேவா? குவான்டிடேட்டிவ் டூல்ஸ்னா என்ன? அதுல பண்ற விஷயம் வந்து ஹோல் ஆஃப் த எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணும். அடுத்த ஃபர்ஸ்ட் விஷயம் மக்களே, ரெப்போ ரேட். ரெப்போ வட்டி விகிதம், குறுகிய கால கடன், ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. 90 டேஸ்க்கு வாங்குறது. சரி, இது என்ன? ரெப்போனா என்ன ஜென்ரலா? இப்போ நம்ம கண்ட்ரியில இருக்கிற மைய வங்கி உங்களுக்கு தெரியும், ஆர்பிஐ. கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் இருப்பாங்க. கமர்ஷியல் பேங்க்குக்கு லோன் காசு இல்லை, லோன் இல்லை, சரி கேஷ் இல்லை அப்படின்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க மக்களே? யாருக்கிட்ட இருந்து லோன் வாங்குவாங்க? ஷார்ட் டேர்ம் லோன். அவங்க நிறைய இது இருக்கு. பாண்ட் ரைஸ் பண்ணலாம், பாண்ட் இஷ்யூ பண்ணலாம் இருக்கு. ஜென்ரலா ஒரு கமர்ஷியல் பேங்க், எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சுப்போம். அவங்களுக்கு காசு இல்லைன்றப்போ யாருக்கிட்ட போய் லோன் வாங்குவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஆர்பிஐ தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சாரி மக்களே, பவர் போயிடுச்சு. ஓகே, பவர் கேம். ஓகே, இங்க ஆர்பிஐ கிட்ட இருந்து இப்போ ஒரு கமர்ஷியல் பேங்க் மணி இல்லைன்றப்போ ஆர்பிஐ கிட்ட இருந்து லோன் வாங்குவாங்க. இது ரெப்போன்றப்போ 90 டேஸ், மேக்ஸிமம் 90 டேஸ், குறுகிய கால கடன் 90 டேஸ்க்கு வாங்குற லோன். சரி, ஓகே. ஜென்ரலா நம்ம லோன் வாங்குறப்போ நம்மளுக்கு லோன் கொடுத்துருவாங்களா? ஜென்ரலா எப்பவுமே கொலேட்டர்னு ஒரு விஷயம் இருக்கும். கொலேட்டர் இல்லாம சில லோன்ஸ் இருக்கு, அது விட்டுருங்க. ஜென்ரலா ஒரு லோன் போறப்போ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு 100 கோடி லோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த 100 கோடிக்கு ஈக்குவலான டாக்குமெண்ட். இப்போ வீட்டு லோன்னா அந்த வீட்டு பத்திரம், கார் லோன்னா அந்த காரை வந்து லைக் அந்த கார் வந்து நீங்க சப்போஸ் லோன் பே பண்ணா அந்த கார் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அப்போ எந்த லோன்ல எவ்வளவு லோன்னா இருக்கட்டும் அது ஈக்குவல், அந்த வேல்யூக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட அதிகமாக ஒரு டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ணோம், அப்பதான் லோன் கொடுப்பாங்க. ஆர்பிஐயும் அதே மாதிரி இவங்க என்னன்னா கொலேட்ரல் கொடு அப்படின்னு, கொலேட்ரல் சப்மிட் பண்ணு அப்படின்னு கேட்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும் பேங்க் கிட்ட, அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கொலேட்டரலா சப்மிட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆர்பிஐ ரிலீஸ் பண்ற கவர்மெண்ட் பாண்ட்ஸ், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், கடன் பத்திரம். ஆர்பிஐ வந்து மணி ரைஸ் பண்றதுக்காக ரிலீஸ் பண்ற பத்திரம். அந்த பத்திரத்துக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். ஃபேஸ் வேல்யூனா அந்த பத்திரத்தோட வேல்யூ, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு டென்யூர் இருக்கும். அந்த மாதிரி பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பாண்ட்ஸ் வந்து கமர்ஷியல் பேங்க்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. லைக் நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும். அந்த பாண்டை கொடுத்து தான் அந்த லோன் வாங்குவாங்க. ஓகேவா? இதுதான் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்னா குறுகிய கால கடன். எந்த ஒரு கமர்ஷியல் பேங்க்குக்கு வந்து கமர்ஷியல் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷெட்யூல்டு பேங்க்னா என்ன மக்களே? ஆர்பிஐயோட செகண்ட் ஷெட்யூல். ஆர்பிஐயோட ஆக்ட் என்னது 1934ல செகண்ட் ஷெட்யூல் கீழே வரவங்க தான் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க். அவங்க கிட்ட மணி ஷார்ட் ஃபால் ஆகிறப்போ, மணி கேபிட்டல் தேவைன்றப்போ ஆர்பிஐ கிட்ட போய் அவங்க கடன் வாங்குறாங்கல்ல, அதுதான் ரெப்போ ரேட். ஓகேவா? இது வழியா எப்படி சார் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க பாருங்க, ஸ்பேஸ் வேணுமே. ஓகே. இங்க இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ கிட்ட இருந்து லோன் வாங்குறாங்க. ஓகேவா? இப்போ ரெப்போ வந்து இப்போ என்ன மாசம்? ஜூலை மாசம். இப்போ ரெப்போ எவ்வளோ இருக்கு மக்களே? 5.50 இருக்கு. இப்போ ஆர்பிஐ என்ன பண்றாங்க? இப்போ ஒரு 200 crore லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ
இப்போ ஜூன்ல ரெப்போ நடந்துச்சு, சாரி மானிட்டரி பாலிசி ஜூலை ஆகஸ்ட்ல நடக்க போகுது. ஆகஸ்ட்ல என்ன பண்றாங்கன்னா ஆர்பிஐ வந்து ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று ரெப்போ குறைக்கலாம், இல்லை ரெப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை ரெப்போ அப்படியே வச்சுக்கலாம். நம்ம வந்து ரெப்போ குறைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு, ஓகேவா 5. இன்னொரு ரேட் என்ன பண்ணலாம், அந்த 5ன்றத 4 இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ இங்க 5.5 இருந்துச்சு, இப்போ 5 ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்றப்போ எஸ்பிஐ என்ன யோசிப்பான், ஏன்னா ரெப்போ ரேட்டை குறைச்சிட்டாங்க, அப்போ அதிகமாக நம்ம லோன் வாங்குவோமா, ஏன்னா அதிகமாக லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தானே இருக்குது, அதிகமாக லோன் வாங்குவோன்ட்டு இவங்க ஒரு 500 crore வந்து லோன் வாங்குவாங்க. ஓகேவா, இவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்குற காசை இவங்க லோன் கொடுக்க தானே செய்வாங்க, சும்மா வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு 100 ரூபா இருந்ததை 120 ரூபா மாற்றணும் அப்படின்றதான் கமர்ஷியல் பேங்க் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இந்த 200 கோடி அவங்க லோனாக கொடுப்பாங்க. இவங்க இவ்வளோ கோடி லோன் வாங்கியிருப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 8%, இவங்க வாங்கினது 5.5% லோன் வாங்கிடுவாங்க, இவங்க வைக்கிறது ஒரு 8% லோன் வச்சு லோன் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போதான் சம்பாதிக்க முடியும். 5.5% வாங்கி 5.5% லோன் கொடுத்தா எப்படி சம்பாதிப்பாங்க? அப்போ இவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்களோ அதை விட அதிகமான லோன் கொடுப்பாங்க, அதிகமான பர்சன்டேஜுக்கு லோன் கொடுப்பாங்க. ஓகே, அது ஜென்ரலா இவங்க வாங்குறதை விட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக வச்சுதான் லோன் கொடுக்க போறாங்க. ஓகேவா, இப்போ 200 கோடி வாங்கியிருக்கிறப்போ 200 கோடிக்கு அந்த 200 கோடி லோன் அதுல சம் ரிசர்வ்லாம் எடுத்து வச்சு லோனா கொடுப்பாங்க. இப்போ 500 கோடி லோன் வாங்கியிருக்காங்க மக்களே, இப்போ 5%ன்றப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 7%. இப்போ இந்த 500 கோடி லோன் கொடுப்பாங்களா, 500 கோடி ரிசர்வ்லாம் எடுத்து வச்சு ஒரு சம் லோன் கொடுப்பாங்க. அப்போ இங்க கொடுக்குற லோனுக்கும் இங்க கொடுக்குற லோன் அமௌண்ட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகுமா? ஏன்னா 200 கோடி வாங்கியிருக்கிறப்போ ஒரு லோன் அமௌண்ட் இருக்கும், 500 கோடி லோன் வாங்கியிருக்கிறப்போ ஒரு லோன் அமௌண்ட் இருக்கும். அப்போ இவங்க வாங்குற காசை பொறுத்து இவங்க கொடுக்குற லோன் அமௌண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? இப்ப நாளைக்கே ஒரு விஷயம் நடக்குது, ஆர்பிஐ என்ன பண்றாங்க, ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க, 6% ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஹா, என்னடா இது, ரெப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ணலான்ட்டு கம்மியான லோன் தான் வாங்குவாங்க. எஸ்பிஐ 100 கோடி தான் வாங்குறன்றப்போ இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா இவங்க 6% வாங்குறப்போ கண்டிப்பா சம்பாதிக்கணும், 9% வைப்பாங்க. இப்போ இந்த 100 கோடியே லோனா கொடுப்பாங்க. அப்போ எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்களோ அதுக்கேற்ற லோன் தான் கொடுப்பாங்க. அப்போ கம்மியான அமௌண்ட் வாங்கினா கம்மியான லோன் தான் கொடுப்பாங்க, அதிகமான அமௌண்ட் வாங்கினா அதிகமான அமௌண்ட் லோன் கொடுப்பாங்க. புரியுதா? இதுதான் ரெப்போ இன்க்ரீஸ் பண்றதால டிக்ரீஸ் பண்றதால எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எப்படி நடக்குது. இப்போ இந்த பாருங்க, இப்போ ஆர்பி இருக்கு, இந்த பக்கம் இருக்கவங்க ஆர்பி வந்து ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கல, நான் கமர்ஷியல் பேங்க், நான் என்ன பண்ணுவேன், இவங்க ரெப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, நான் கம்மியான லோன் தான் வாங்குவேன். இங்க வாங்கி அந்த லோன் இவ்வளவு கம்மியா தான் வாங்குவேன். இப்ப நான் இவ்வளவுதான் வாங்கியிருக்கின்றப்போ இந்த லோனை தான் கஸ்டமர்ஸ் கொடுக்க போறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், ஆர்பி என்ன பண்றாங்க, ரெப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்றாங்க. ரெப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்றப்போ நான் கமர்ஷியல் பேங்க் ரெப்போ ரேட்டை குறைச்சிட்டாங்களே, அதிகமான லோன் வாங்கணும், அதிகமான லோன் வாங்குவேன். நான் அதிகமான லோன் வாங்குறப்போ அந்த அதிகமான லோனை கஸ்டமருக்கு லோனா கொடுப்பேன், அந்த லோனை கஸ்டமருக்கு லோனா கொடுக்க போறேன். அப்போ ரெப்போ ரேட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கமர்ஷியல் பேங்க் வாங்குற லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ரெப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கமர்ஷியல் பேங்க் ஆர்பி கிட்ட இருந்து வாங்குற லோன் அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? அப்போ எக்கனாமில மணி சர்க்குலேஷன் கண்ட்ரோல் பண்றாங்களா, இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் ஆகுதா? சிம்பிள். இப்போ ரெப்போ கிளியரா புரிஞ்சுதா? இதை ஜென்ரலா ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொலேட்ரல் வாங்கிட்டு அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இப்போ இங்க பாருங்க, சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ, கமர்ஷியல் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க கிட்ட காசு தேவைன்றப்போ இவங்க கிட்ட இருந்து லோனா வாங்குறாங்க. கமர்ஷியல் பேங்க் வந்து அவங்க கிட்ட இருந்து லோனா வாங்கி இவங்க வந்து லோனை கொடுப்பாங்க கஸ்டமருக்கு. ஓகேவா? இப்போ ரெப்போ ரேட் அதிகமா இருக்குன்றப்போ அதுக்கேற்ற மாதிரி இவங்க கஸ்டமர் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக்குவாங்க. ரெப்போ ரேட் கம்மியாகன்றப்போ இவங்க கஸ்டமர் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. புரியுதா? அதனால எக்கனாமில மணி சர்க்குலேஷன் கண்ட்ரோல் பண்றாங்க. புரியுதா? ஓகே, இது என்ன ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னா மக்களே, இப்போ இவங்க கிட்ட இருந்து இவங்க கமர்ஷியல் பேங்க் வந்து பாண்ட்ஸ் சப்மிட் பண்றாங்கல்ல, இந்த பாண்ட்ஸை வந்து இவங்க வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து லோன் வாங்கின அமௌண்ட்டை திருப்பி ரீபேமெண்ட், மேபி 100 crore லோன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த 100 crore வந்து இவங்க ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க ஆர்பிஐக்கு. ரீபேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாண்ட்ஸை திருப்பி இவங்க வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த எவ்வளவு லோன் வாங்கினாங்களோ அந்த லோன் அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அந்த பாண்ட்ஸை திருப்பி வாங்குறாங்கல்ல, இது பேர் தான் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். புரியுதா? சிம்பிள். அடுத்து எப்போ புரிஞ்சுதா மக்களே? இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு வருவோம். இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குது, இங்க ஜெனரலா இது என்னன்னா ஒரு ரெப்போ ரேட் குறைக்கிறதால என்ன நடக்குது அப்படின்னு காமிக்கிறது. இப்போ ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைச்சிட்டாங்க, பேங்க் என்ன பண்றாங்க, அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைப்பாங்க, லோன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னா என்ன அர்த்தம், இப்போ ஹவுசிங் லோனுக்கு வந்து முன்னாடி வந்து 8% இருந்துச்சு, இப்போ 7% குறைச்சிட்டாங்க. அப்போ நிறைய பேர் ஹவுசிங் லோன் வாங்க வருவாங்க.
அப்போ நிறைய ஹவுசிங் லோன் வாங்குவாங்க, நிறைய ஹவுசஸ் கட்டுவாங்க. ஓகேவா? இது வந்து லோன் சைடு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்க. லோன் சைடு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறப்போ டெபாசிட் சைடு என்ன ஆகும்? நான் போய் அந்த பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றேன், 100 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கேன். போன மாசம் எனக்கு வந்து சேவிங்ஸ் மோஸ்ட்லி வந்து லெஸ் தென் 3 அந்த மாதிரி தான் தருவாங்க. 3% இன்ட்ரெஸ்ட்னு வச்சுங்க, 3% இன்ட்ரெஸ்ட் தராங்க. இப்போ இவங்க கிட்ட வந்து அவங்க லோன் கொடுக்குற இன்ட்ரெஸ்டே கம்மியாக தான் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு டெபாசிட் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் எப்படி மக்களுக்கு கொடுப்பாங்க? ஒரு பேங்க் வந்து நம்ம டெபாசிட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி கொடுப்பாங்க? அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்களோ அதை வச்சுதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஒரு பேங்க் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு 1000 crore சம்பாதிக்குது அப்படின்னா அதை வச்சுதான் அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணிக்கிற கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பேங்க்குக்குமே இன்ட்ரெஸ்ட், அவங்க டெபாசிட்ஸ் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் டிஃபர் ஆகும். ஏன்னா அந்த பேங்கோட ப்ராஃபிட்டை பொறுத்து தான் அது. இப்போ இவங்க லோனுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க கம்மியான ப்ராஃபிட் தான் எடுப்பாங்க. ஐ மீன் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ இவங்களுக்கு டெபாசிட் கொடுக்கறதுமே என்ன ஆகும்? டெபாசிட் அந்த டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் என்ன ஆகும்? ரெடியூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? சிம்பிள் தான் மக்களே. இப்போ நீங்க லோனுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்றீங்கல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் குறைக்கிறீங்க அப்படின்னா அந்த லோன்ல இருந்து நீங்க சம்பாதிக்கிறது குறைஞ்சிரும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியா வச்சிருக்கீங்க, அவன் கம்மியான சம்பாதியம் தான் உனக்கு கிடைக்கும். அப்போ உங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்க கஸ்டமருக்கு நீ அதிகமான லோன் கொடுப்பியா? மாட்டேன். ஏன்னா நீ சம்பாதிக்கிறத வச்சுதான் அவனுக்கு டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற. அப்போ லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் குறையும் போது டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்மே குறையும். டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் குறைகிறப்போ மக்கள் யாருமே டெபாசிட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஏன்னா கம்மியான பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு அங்கே கிடைக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? வேற எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேற எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படின்னா செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்கன்னா போயிட்டு லைக் ஏதாவது மூவிக்கு போறது அந்த மாதிரி இவங்க வெளில அவங்க சேவிங்ஸ் பண்ணாம செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டெபாசிட் பண்ணாம செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கும். புரியுதா? சிம்பிளா லோனுக்கு பேங்க் ஃபிக்ஸ் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் அது வந்து குறைஞ்சிது அப்படின்னா டெபாசிட்டுக்கு அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே குறையும். அப்படி டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறப்போ கஸ்டமர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம டெபாசிட் பண்ண வேணாம், ஏன்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்குது, நம்ம வேற எங்கன்னா செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கும். ஏன்னா எக்கனாமிக்குள்ள மணி போகுது இல்லை, அதுதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்ல வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்து ரெப்போ முடிஞ்சது. ஒரு நிமிஷம். ரெப்போ முடிஞ்சது. அடுத்து ரிவர்ஸ் ரெப்போ. ரிவர்ஸ் ரெப்போ பார்ப்போம். அடுத்து ரிவர்ஸ் ரெப்போன்றது என்னன்னா, இப்போ சொன்னதுக்கு ஆப்போசிட். இங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க. ரிவர்ஸ் ரெப்போ இப்போ கரண்டா ரெப்போ ரேட் எவ்வளோ, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆர்பி சைட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். கரண்டா ரெப்போ ரேட் வந்து உங்களுக்கு வந்து 5.5% இருக்கு, 5.5. ஓகேவா? ஆகஸ்ட்ல இது சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ரிவர்ஸ் ரெப்போ வந்து கரண்டா 3.35% இருக்கு, 3.35%. ஓகேவா? சரி, ரிவர்ஸ் ரெப்போனா என்னன்னு பார்ப்போம். எஸ்பிஐ இருக்காங்க, ஆர்பிஐ இருக்காங்க, சென்ட்ரல் பேங்க். ஆனா எஸ்பிஐ கிட்ட இருந்து ஆர்பிஐ லோன் வாங்குறாங்க. லோன் மாதிரி, ஆனா அது ஆக்சுவலா லோன் மாதிரி கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸஸான மணியை வாங்கிக்கிறோம். எக்ஸஸான மணியா இருந்தா நான் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மக்கள், எங்கிட்ட நிறைய காசு இருக்கு, ஐ மீன் ரிசர்வ் எடுத்தது போக எங்கிட்ட நிறைய காசு, நான் சும்மா இருப்பேனா நிறைய லோன் கொடுப்பேன், நிறைய லோன் கொடுத்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அப்போ நிறைய லோன், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நிறைய மணி வந்து டொமஸ்டிக்கா போகுது, எக்கனாமிக்குள்ள போகுது அப்படின்னா அது இன்ஃபிளேஷனை காசு பண்ணுமா? ஏன்னா மக்கள் எல்லாருக்கிட்டையும் நிறைய மணி இருந்தா என்ன ஆகும்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன் நான். அப்போ அது இன்ஃபிளேஷனை கொண்டு போய் விடும். அப்போ ஆர்பி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்ககிட்ட நிறைய காசு இருக்கக்கூடாது, எங்கிட்ட கூடுறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற எக்ஸஸான மணியை எங்கிட்ட கொடுத்துரு, அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்கிற எக்ஸஸ் மணியை இவங்க வாங்கிப்பாங்க. இது பேர் தான் ரிவர்ஸ் ரெப்போ. அதுக்கு வந்து பாண்ட் சப்மிட் பண்ணுவாங்களா, கொலேட்டரல் சப்மிட் பண்ணுவாங்க கேட்டா எஸ், பாண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ. இட் இஸ் எ ரேட் அட் விச் கமர்ஷியல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கீப்ஸ் அவங்களோட மணியை, எக்ஸஸ் மணியை, அதிகமா இருக்கிற மணியை யார்கிட்ட கொடுக்குறாங்க? ஆர்பிஐ கிட்ட. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட இருக்கிற அதிகமான மணியை ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைக்கிறது. அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ. அந்த மாதிரி கொடுத்து வைக்கிறதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. புரியுதா? இட் இஸ் நாட் லைக் லோன். ஆர்பிஐ வந்து ஸ்டேட் பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்குறாங்க, அப்படி கிடையாது. ஆர்பிஐ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிற எக்ஸஸ் மணியை வாங்கிக்கிறாங்க, ஐ மீன் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அதுதான். ஓகேவா? லிக்விடிட்டியை அப்சர்வ் பண்ணிக்கிற டெக்னிக் இது. புரியுதா? இதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கு பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் யூஸ்வலா அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்கல்ல. புரியுதா? ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா புரியுதா மக்களே? ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து நீங்க வந்து கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐ கிட்ட இருந்து, ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருந்து வாங்குறாங்க லோன், அப்படி சொல்லக்கூடாது. ஆர்பிஐ டேக்கிங் எக்ஸஸ் மணி ஃப்ரம்
ஃப்ரம் த கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருக்கிற எக்ஸஸ் மணியை வாங்கிக்கிறாங்க. அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ. சிம்பிள். ஓகேவா? ரிவர்ஸ் ரெப்போ கரண்டா 3.35% இருக்கு. ஓகேவா? அடுத்து லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி இப்போ கரண்டா யூஸ்ல இல்லை. லைக் இப்போ கீழே கரண்டா இப்போ ஆர்பி ஃபாலோ பண்ற ரூல்ஸ் இதை சொல்லிட்டு நம்ம இதை நான் சொல்றேன். அடுத்து மார்ஜின். சரி, ஓகே. இதுல என்டிடிஎல்னு ஒரு டேர்ம் இருக்கு. என்டிடிஎல் சொல்லிட்டு இதை நம்ம சொல்லுவோம். என்டிடிஎல்லாம் முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன் மக்களே. என்டிடிஎல்லாம் என்ன, இங்க வாங்க. சரி, இங்க வருவோம். ஒரு பேங்க் இருக்காங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சுங்க. அதில் மக்கள் டெபாசிட் பண்ணுறாங்க. என்னென்ன டெபாசிட்ஸ் இருக்குது ஜென்ரலாக? சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட். இப்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மேபி ஒரு பிரான்ச்சில் வந்து ஒரு 10 crore இருக்குது அப்படின்னு வச்சு. கரண்ட் அக்கௌண்ட்டில் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம பார்க்க தான் போகிறோம் மக்களே. பட் டீட்டெயிலாக சொல்கிறேன். கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு 200 crore இருக்குது. எஃப்டியில் எவ்வளோ சொல்லலாம்? எஃப்டியில் ஒரு 60 crore இருக்குது. எப்படின்னு அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு டைம் பீரியட் வரைக்கும் அதில் இருக்க மணி எடுக்க முடியாது. ரெக்கரிங் டெபாசிட் வந்து மந்த்லி பே பண்ணுற அந்த சிறி சேமிப்பு மாதிரி மந்த்லி ஒரு அமௌண்ட்டை போட்டே வராங்கல்ல, அதில் ஒரு 30 crore இருக்குன்னு வச்சுக்கலாம். மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 200, 260, 300 crore இருக்குது மொத்தமாக. இது ரெண்டும் வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ். டிமாண்ட் டெபாசிட்ஸ் சொல்லலாம். இது வந்து டைம் டெபாசிட்ஸ் அப்படி சொல்லலாம். அதாவது டைம் லையபிலிட்டிஸ். இது வந்து டிமாண்ட் லையபிலிட்டிஸ் அப்படி சொல்லலாம். லையபிலிட்டினா என்ன மக்களே? இது பொறுத்தவரை ஜென்ரலாக லையபிலிட்டினா என்னன்னா பொறுப்புணர்வு, என்னோட பொறுப்பு, அந்த பேங்கோட பொறுப்பு அப்படின்னு. கரண்ட் அக்கௌண்ட்ல ஒரு கஸ்டமர் இப்போ 10 கோடி போட்டிருக்காரு. மொத்தமாக 10 கோடி இருக்கு. அதை வந்து கஸ்டமர் கேட்கறப்போ பேங்க் கஸ்டம் லையபிள், பேங்க் வந்து பே பண்ணி ஆகணும். அது அவங்களோட லையபிலிட்டி. கரண்ட் அக்கௌண்ட்ல ஒரு பிசினஸ் பண்றவங்க 200 கோடி போட்டிருக்கான்றோம், பேங்க் வந்து லையபிள் அந்த கஸ்டமருக்கு. அவன் கேட்கறப்போ அந்த காசை கொடுக்கணும். அதுதான் லையபிலிட்டி. லையபிலிட்டினா பொறுப்புணர்வு, அவ்வளவுதான். அப்போ கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இது எல்லாமே டிமாண்ட் இருக்கப்போ கஸ்டமர் எடுத்துப்பான். அவன் கரண்ட் அக்கௌண்ட்ல இன்னைக்கு வந்து 100 ரூபா போறான்னா ஈவினிங்கே அந்த 100 ரூபாய் எடுத்துருவான். கரண்ட் அக்கௌண்ட் நாளைக்கு வந்து 100 கோடி போறான்னா ஈவினிங்கே 4 கோடி எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 200 கோடி எனிதிங். கரண்ட் அக்கௌண்ட்றது பிசினஸ் பீப்புள் அவங்களோட பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. எப்போ வேணா டெபாசிட் பண்ணுவாங்க, அந்த மணி எப்போ வேணா எடுத்துக்கும். அதுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்து ஒரு சிறு சேமிப்புக்காக ஜென்ரல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற ரீட்டைல் அக்கௌண்ட் மாதிரி. அது அந்த அக்கௌண்ட்லயும் கஸ்டமர் டெபாசிட் பண்றான். அந்த டெபாசிட்டர் வந்து காசு கேட்கறப்போ பேங்க் கஸ்ட் லையபிள். அது வந்து டிமாண்ட் இருக்கப்போ அவன் கஸ்டமர் கொடுத்தாகணும். அதனால அதுல இருக்கிற மணி எல்லாமே டிமாண்ட் லையபிலிட்டிஸ். எஃப்டி தெரியும், ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட். இதெல்லாம் டைம் பீரியட் பொறுத்து தான் பேங்க் வந்து அந்த கஸ்டமருக்கு திருப்பி பே பண்ணும். அதனால அதுல இருக்கிற அமௌண்ட் வந்து டைம் லையபிலிட்டிஸ். டைம் பீரியட பொறுத்து பேங்க் வந்து லையபிள் அந்த கஸ்டமருக்கு திருப்பி பே பண்ணி ஆகணும். இதுதான் டைம் லையபிலிட்டிஸ். புரிஞ்சுதா? இப்போ அப்ப இந்த மொத்தமா டிமாண்ட் லையபிலிட்டிஸ் பிளஸ் டைம் லையபிலிட்டிஸ் 300 கோடி இருக்குல்ல, அதுதான் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லையபிலிட்டிஸ். நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லையபிலிட்டிஸ். இந்த நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லையபிலிட்டிஸ் இப்ப புரிஞ்சுதா? சரி, இங்க வருவோம். நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லையபிலிட்டிஸ் கிளியரா புரிஞ்சுதா மக்களே? இப்போ ரெப்போ பார்த்துட்டோம், ரிவர்ஸ் ரெப்போ பார்த்துட்டோம். அடுத்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இதை வச்சு ஒரு எக்கனாமியில எப்படி மணி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி கரண்டா எவ்வளவு இருக்கு அதை பார்க்கணும். கரண்டா வந்து 5.75% இருக்கு. ஓகேங்களா? மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டினா என்னன்னா, இப்போ நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கேன். எனக்கு ஒரு எமர்ஜென்சி மீன்ஸ் ஒரு கஸ்டமர் வந்து லோன் கேட்குறாரு. அரௌண்ட் ஒரு 3:30 ஆயிடுச்சு, ஈவினிங் 3:30 PM அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த டைம்ல வந்து லோன் கேட்கிறாரு. இப்போ அந்த டைம்ல லோன் கேட்கறப்போ ஆன் ஸ்பாட்ல இப்போ அவங்க ஒரு 100 கோடி லோன் கேட்கிறாரு. 100 கோடி வேணாம், ஒரு 1000 கோடின்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 கோடி லோன் கேட்கறாரு. ஆனா என்கிட்ட ஒரு 200 கோடி கம்மியா இருக்கு. அந்த டைம்ல உடனே கொடுக்கறது காசு கம்மியா இருக்கு, லெஸ்ஸா இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி அவங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லயும் ஆன் ஸ்பாட்ல அந்த லோன் வேணும், அமௌண்ட் வேணும்ன்ற யூஸ் பண்றப்பதான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. அந்த டெக்னிக் தான் பேங்க்ஸ் டு பாரோ மணி ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் கிட்ட தான் வாங்குவாங்க அந்த லோனு ஃபார் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஓகேங்களா? வென் இன்டர் பேங்க் லிக்விடிட்டி ட்ரைஸ் அப்னா அது கம்மி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. அவங்களோட லிக்விடிட்டினா அது ரெடிலி அவைலபிள் கேஷ், அது அவங்க கிட்ட இல்லை. அதுக்காக வாங்குற லோன் தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இப்போ இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்றப்போ பேங்க் என்ன பண்ணுவோம், எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்குன்னா நம்ம கம்மியான லோன் தானே மக்கள் வாங்குவோம். இது இன்ட்ரெஸ்ட், இது அமௌண்ட்னு வச்சுக்கோம். இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குன்னா கம்மியான அமௌண்ட் தான் வாங்குவோம். இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்குன்னா அதிகமான அமௌண்ட் வாங்குவோம். புரியுதா? இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன்.
அப்போ மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அதிகமாகிறப்போ அந்த பேங்க் வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி வாங்குற லோன் அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கும். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி கம்மியாகிறப்போ அந்த பேங்க் வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி வாங்குற லோன் அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கும். புரியுதா? ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்குன்றப்போ அதிகமாக லோன் வாங்குவோம், இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குன்றப்போ கம்மியான லோன் வாங்குவாங்க. சிம்பிள், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? சிம்பிள். இது ஓவர் நைட் லோன், அவ்வளவுதான் சிம்பிள். அந்த வேர்ட் நீங்க சொன்னீங்கன்னா கூட கரெக்ட். அடுத்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் என்டிடிஎல். அதுக்கு தான் என்டிடிஎல்லாம் என்னன்னு சொன்னேன். ஒரு பேங்க்ல இருக்கிற நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ், அதுல மொத்தமா இருக்கிற அமௌண்ட்ல பேஸ் பண்ணி தான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணி அவங்க லோன் வாங்க முடியும். ஓகேவா? நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்னா என்ன சொல்லிட்டேன், ஒரு பேங்க்ல டிமாண்டை பொறுத்து இருக்கிற லைபிலிட்டிஸும் டைம் பீரியடை பொறுத்து இருக்கிற லைபிலிட்டிஸும் அது மொத்தம் தான் நெட் டிமாண்ட் அண்ட் லைபிலிட்டிஸ். அதை பேஸ் பண்ணி தான் எம்எஸ்எஃப் அவங்க அவைல் பண்ண முடியும். ஓகேவா? ஒவ்வொரு பேங்க்குக்கும் அந்த எம்எஸ்எஃப் இது வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா ஒரு பேங்க்குக்கு வந்து நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ் வந்து ஒரு 400 crore இருக்கலாம், அவங்க அதிகமா வாங்க முடியும். இன்னொரு பேங்க்குக்கு வந்து 300 crore இருக்கலாம், அவங்க கம்மியா தான் வாங்க முடியும். புரியுதா இந்த விஷயம்லாம்? அடுத்து பேங்க் ரேட். பேங்க் ரேட்னா என்ன? பேங்க் ரேட் முதல்ல கரண்டா எவ்வளவு இருக்கு அதை பார்த்துடணும். 5.75%. மக்களை இது கரண்டா இப்ப போடுற டேட்டா, ஆகஸ்ட்லயே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பேங்க் ரேட்னா என்ன மக்களே? இதுவும் சேம் சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ இருக்காங்க, ஆர்பிஐ கிட்ட இருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்குற லோன் தான். ஜென்ரலா ரெப்போ இதுவும் கம்பேர். ரெப்போனா 90 days. பேங்க் ரேட் வந்து 1 year, லெஸ் தென் 1 year, அதாவது அந்த 90 daysக்கு மேலையும் 364 days, அதாவது 1 year 365 இல்லாம அது கம்மியா 1 yearக்குள்ள வாங்குற லோன், அதுதான் பேங்க் ரேட். 90 daysக்கு மேலையும் 1 yearக்குள்ளேயும் அந்த டென்யூர்ல வாங்குறது தான் பேங்க் ரேட். பேங்க் ரேட் இட் விச் சென்ட்ரல் பேங்க் லென்ஸ் மணி டு டொமஸ்டிக் பேங்க், ஐ மீன் கமர்ஷியல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் கிட்ட ஆர்பிஐ கிட்ட இருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்குற லோன் என்ன டென்யூர்ல 90 daysக்கு மேலே இருந்தாவோ இல்ல 1 yearக்கு கம்மியா இருந்தாவோ அதுதான் வந்து பேங்க் ரேட். கரண்டா எவ்வளவு பர்சன்டேஜ்? 5.75%. இந்த பேங்க் ரேட் அதிகமா இருக்குன்றப்போ கமர்ஷியல் பேங்க் வாங்குற லோன் அமௌண்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். இந்த பேங்க் ரேட் கம்மியா இருக்குன்றப்போ கமர்ஷியல் பேங்க் வாங்குற லோன் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிள், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? பேங்க் ரேட்டுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு மக்களே, இது எம்சிக்யூ கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். பேங்க் ரேட் எந்த ஆக்ட்ல, ஆர்பிஐ ஆக்ட்ல எந்த இதுல சொல்லியிருக்காங்க? ஆர்பிஐ ஆக்ட் செக்ஷன் 49 அதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பேங்க் ரேட் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றப்போ பேங்க் ரேட்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் இருக்கு. இப்போ நம்ம ரெப்போல பார்த்தோம். ரெப்போல வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பிளட்ஜ் பண்ணி தான் வாங்கினாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டி சப்மிட் பண்ணி தான் லோன் வாங்குவாங்க. பேங்க் ரேட்ல வந்து டைரக்ட் பில் ரீடிஸ்கவுண்டிங் யூஸ் பண்ணி கூட வாங்குவாங்க. ஓகேங்களா? அது என்ன டைரக்ட் பில் ரீடிஸ்கவுண்டிங் அப்படின்னா, இப்போ ஒரு எம்எஸ்எம்இயா இருக்கட்டும், எம்எஸ்எம்இக்கு போக வேணாம், அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஒரு கடை ரீட்டைல் ஷாப் வச்சுங்க. இப்போ ஏபிசி அப்படின்னு ஒரு கடை இருக்கு. ஓகேவா? அந்த கடையில போய் என் ஃப்ரெண்ட்ஸு ஏதோ ஒன்று நான் போகிற மக்களே, நான் போய் வந்து பொருள்லாம் வாங்குறேன். தக்காளி என்ன வாங்கலாம், ஏதோ ஒன்று வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறேன். எவ்வளோக்கு வாங்குறேன்? ஒரு 1000 rupeesக்கு வாங்குறேன். 1000 rupees, 1000 மக்களே, சரி 1000 rupeesக்கு நான் வாங்குறேன். ஆனால் அந்த ஆன் ஸ்பாட்ல என்கிட்ட காசு இல்லை. அந்த கடைக்காரர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவருக்கு என்ன சொல்றேன், என்ன எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 1 month டைம் கொடுங்க, இந்த 1000 ரூபாய் அப்புறம் கொடுக்குறேன், இப்போதைக்கு பில்லை மட்டும் கொடுங்க அப்படின்னு பில்லை வாங்கிட்டு போயிடுறேன். பில் எனக்கு கொடுத்துறாரு. அவர்கிட்டயும் ஒரு பில் காப்பி இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, சரி ஓகே நான் ரெகுலர் கஸ்டமர், நம்பிக்கையான கஸ்டமர் கொடுத்துட்டாரு. சரி அந்த பில்லை வச்சிருந்தா அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு ஆன் ஸ்பாட்ல அவருக்கு காசு தேவை இருக்கும்ல, அவருக்கு கண்டிப்பா தேவை இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் கடைக்கு தேவையான பொருள் அவர் வாங்கணும். அவர் என்ன பண்ணுவாருன்னா பேங்க் கிட்ட போவார். அவர் அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க் கிட்ட போவார். அவர் எந்த பேங்க்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வச்சுக்கோங்க. எல்லா எக்ஸாம்பிளும் ஸ்டேட் பேங்க்னே சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் ஃபெமிலியரா எல்லாருக்கும் தெரியணுன்றதாக சொன்னேன். ஓகேவா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட போறாரு. போயிட்டு இந்த மாதிரி வந்து சார் என்கிட்ட வந்து இந்த பில் இருக்கு, இந்த பில்லை வந்து ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு அவருக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய காசு இருக்கு, இந்த பில்லோட பிரைஸ் வந்து 1000 ரூபாய். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பில்லை வாங்கிட்டு எனக்கு இது ஈக்குவலான காசு தர முடியுமா? இந்த பில்லுக்கு ஒரிஜினல் கஸ்டமர் காசு எனக்கு கொடுத்ததும் அப்ப அந்த காசை எடுத்து நான் பேங்க் உங்ககிட்ட கொடுத்து இந்த பில்லை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி பேங்க் என்ன செய்யறாங்க, சரி ஓகே நீங்க சொல்றது ஓகே, ஆனா நான் 1000 ரூபாய் தர மாட்டேன், நான் கொஞ்சம் கம்மியான ரேட் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 800 ரூபாய் தரவா அப்படின்னா. சரி அவர் என்ன யோசிக்கிறாரு, ஒண்ணுமே இல்லாததுக்கு 800 ரூபாய் ஓகே தானே அப்படின்னு சொல்லி 800 ரூபாய் வாங்கி போயிடுறாரு கடைக்காரு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்கன்னா, இந்த 800 ரூபாய் வச்சிருந்தா அவங்களுக்கு என்ன லாபம்? சரி அந்த 800 ரூபாய் கொடுத்துட்டாங்க, ஓகே, அந்த பில்லை மட்டும் வச்சு அவங்களுக்கு என்ன யூஸ்? இப்ப பில்லு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட வந்துருச்சு.
அந்த பில்லு 1000 ரூபாய் பில்லு. அவங்க என்ன பண்றாங்க, சரி நம்ம இந்த பில்லை நம்ம எப்படி காசா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ கிட்ட போறாங்க. ஆர்பிஐ கிட்ட சொன்னாங்க, ஆர்பிஐ என்கிட்ட வந்து என்ன பண்ணு, என்கிட்ட பில் இருக்கு, இந்த பில்லோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து 800 ரூபாய், நான் 800 ரூபாய்க்கு தான் அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து அந்த கஸ்டமர் கொடுத்துறேன், 800 ரூபாய் கொடுத்துருக்கேன் இந்த பில்லுக்கு. அப்ப இந்த பில்லோட வேல்யூ வந்து 800 ரூபாய். இந்த பில்லை வச்சுக்கோ, அந்த கஸ்டமர் வந்து எப்போ அந்த 800 ரூபாய் கொடுத்துட்டு பில்லை என்கிட்ட கொடுக்குறாரோ அப்போ வந்து நான் உங்ககிட்ட இருந்து பில்லை வாங்கிட்டு நான் உங்ககிட்ட வாங்கின காசை கொடுத்துட்றேன் சொல்லிட்டு எனக்கு இப்போ இதை வச்சுட்டு காசு தர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, அந்த பில்லை வாங்கிப்பாங்க. பில்லை வாங்கிக்கிட்டு அந்த 800 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 600 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ இது பேரு தான் பில் ரீ டிஸ்கவுண்டிங். இப்போ அந்த ஏபிசின்ற கடையில இருந்து பேங்க்குக்கு நடக்குது இல்ல, அது வந்து பில் டிஸ்கவுண்டிங். இந்த பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ஆர்பிஐக்கு நடக்குது இல்ல, அது பில் ரீ டிஸ்கவுண்டிங். புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கவுண்ட் பண்றாங்க, செகண்ட் டைம் டிஸ்கவுண்ட் நடக்குது. மக்களே இது சிம்பிளா நீங்க திருப்பி பார்த்து நல்லாவே புரியும், நல்லாவே புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி பில்ஸ் அவங்க கிட்ட இருக்கும்ல, பேங்க் கிட்ட இந்த மாதிரி வாங்கின பில்ஸ் நிறைய வச்சிருப்பாங்கல்ல, அந்த பில்லை பேஸ் பண்ணியுமே லோனை தராங்கன்னு சொல்றாங்க. பில்லை வச்சே லோன் வாங்கலாம். நீங்க உங்ககிட்ட பத்திரம் இருக்குன்னு அவசியம் இல்லை, பாண்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை, பில் ரீடிஸ்கவுண்டிங் பேஸ் பண்ணியே நான் உங்களுக்கு லோன் தரேன் அப்படின்னு சொல்றதுதான் அதுவுமே பேங்க் ரேட்ல இருக்கு. ஓகேவா? அடுத்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சிஆர்ஆர் அப்படின்னா என்ன? சிஆர்ஆர் வந்து 4% இருக்கு கரண்டா. 36 நிமிஷம். ஓகே, சிஆர்ஆர் வந்து கரண்டா 4% இருக்கு. ஓகேங்களா? இந்த சிஆர்ஆர் வந்து ஃபியூச்சர்ல வந்து குறைக்க போறோம், லிக்விடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக. ஏன்னா சிஆர்ஆர் குறைச்சிட்டா பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட ரிசர்வ் பண்ற மணி வந்து குறைஞ்சிருப்போம், அவங்க கிட்ட பேங்க் கிட்ட நிறைய காசே இருக்கும், நிறைய லோன் கொடுக்கலாம். அதனால ஆர்பிஐ என்ன சொல்றாங்க, குறைக்க போறோம். அது வேற ஸ்டோரி, நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ சிஆர்ஆர் கரண்டா 4% இருக்கு. சிஆர்ஆர்னா ஒன்றும் இல்லை, கேஷ் ரிசர்வ். இதுவும் என்டிடியில பேஸ் பண்ணி தான் எடுத்து வைக்கணும். நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ் ஒன்றும் இல்லை, அதை பேஸ் பண்ணி தான் எடுத்து வைப்பாங்க. இப்போ அந்த பேங்க்ல இப்போ ஒவ்வொரு நாளும் இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு மக்கள் டெபாசிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு 100 ரூபாய் வருது, நாளைக்கு வந்து இது டே 1, டே 2ல வந்து ஒரு 1000 ரூபாய் வருது, டே 3ல ஒரு 5000 ரூபாய் வருது, டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த அமௌண்ட் எல்லாம் லோனா கொடுத்துட்டே இருக்கலாமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி பண்ணக்கூடாது பேங்க்ஸ். அதுதான் ஆர்பிஐ என்ன சொல்றான்னா, உங்ககிட்ட வர டெபாசிட்ல 4% வந்து என்கிட்ட நீ கொடுத்து வைக்கணும், கேஷாவே கொடுத்துக்கணும், ஃபுல்லி நம்மளோட இந்தியன் ருப்பியாவே கொடுத்து வைக்கணும், கேஷாவே கொடுத்து வைக்கணும். அதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அதை டைரக்டா ஆர்பிஐ கிட்ட கொடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. கரன்சி செஸ்ட் பிரான்ச் எங்க இருக்குன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கரன்சி செஸ்ட் பிரான்ச் இருக்கும், அதுல கொடுக்கணும். அங்கிருந்து ஆர்பிஐக்கு அமைச்சிருவாங்க, அந்த கரன்சி செஸ்ட் பேங்க் வந்து ஆர்பிஐக்கு அமைச்சிருவாங்க. இதுதான் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. நீங்க யோசிக்கலாம், அந்த மாதிரி 4% எடுத்து கொடுக்குறோமே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களா சார் ஆர்பிஐ கேட்டா கிடையாது. அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களை வந்து கஷ்டமான ஒரு நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வருது, பேங்க் திவாலாகிற நிலைமையில வருது, அப்போ உங்க பேங்க்ல அக்கௌண்ட் டெபாசிட் பண்ண கஸ்டமர்லாம் உங்ககிட்ட வந்து காசு கேட்கறான். அப்போ நீங்க ஆர்பிஐ கொடுத்து வச்சீங்கல்ல இந்த 4%, அதுதான் உங்களை காப்பாற்றும். புரியுதா? சிஆர்ஆர் முடிஞ்சுதா? அடுத்து எஸ்எல்ஆர், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. எஸ்எல்ஆர் கரண்டா வந்து 18% இருக்கு. இதுவும் ஒரு ரிசர்வ் ரேஷியோ தான், என்டிடிஎல பேஸ் பண்ணி தான், நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டி பேஸ் பண்ணி தான் இந்த பர்சன்டேஜ் இருக்கும். ஒவ்வொரு பேங்க்குக்கு மாறும், அதுதான் சொல்றேன். ஒவ்வொரு பேங்க்லயும் இருக்கிற நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா டிமாண்ட் டெபாசிட்ஸ்ல இருக்கிற அமௌண்ட், டைம் டெபாசிட்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் எல்லா பேங்க்லயும் ஒரே அமௌண்டா இருக்குமா? கிடையாது. ஒரு பேங்க்குக்கு அதிகமா இருக்கும், ஒரு பேங்க் கம்மியா இருக்கும். ஓகேவா? அடுத்து எஸ்எல்ஆர்ன்றது ரிசர்வ்னு சொல்லிட்டேன். ரிசர்வ் எடுத்து வைக்கணும். எங்க ரிசர்வ் எடுத்து வைக்கணும் அப்படின்னா அந்த பேங்க்லயே இருக்கணும். இப்போ அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அவங்களோட அவங்க பேங்க் பிரான்ச்லயே லாக்கர்ல இருக்கும். அந்த 18% எப்படி இருக்குன்னா கோல்டாவோ, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாவோ, கேஷாவோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. 18% லிக்விட் கேஷாவோ, கோல்டாவோ, அதர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாவோ 18% எடுத்து வைக்கணும். ஓகேவா? இதுதான் எஸ்எல்ஆர். புரிஞ்சுதா? இந்த எஸ்எல்ஆர் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது புரியுதா பாருங்க உங்களுக்கு. ஏன் புரியுதா? ஜென்ரலா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வரப்போவே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அது கொடுக்கும். ஒரு 10 வருஷம் டென்யூர் அப்படின்னா ஒரு 5% இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு ஒவ்வொரு பர்சன்ட் 5% வரும். அப்ப அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் உங்ககிட்ட இருப்போம், அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணி தானே கொடுக்கும். அதுதான் சொல்றான், எஸ்எல்ஆர் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஆனா சிஆர் அப்படி கிடையாது. உங்க கேஷ் நீ ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைக்கிற, அவ்வளவுதான். அது ஏதோ கவர்மெண்ட் செக்யூரிட்டி எல்லாம் எதுவுமே இல்லை, அது இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்காது. புரிஞ்சுதா? அடுத்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அப்படின்றது என்னன்னா, ரிவர்ஸ் ரெப்போ பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட அதோட கொஞ்சம் அதில் பட்டி டிக்ளிங் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி கரண்டா எவ்வளோ இருக்குன்னா 5.25%.
என்ன இது? ஓகே, 5.25%. இது ஜென்ரலாக ரெப்போ ரேட்லேருந்து -2.5 25 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சி வச்சிருப்பாங்க. இது என்னன்னா ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டினா என்னன்னா மக்களே, இப்போ வந்து அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ இருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சரி ஆர்பிஐ இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்கிற எக்ஸஸ் மணியை இவங்க வாங்கிப்பாங்க, ஆர்பிஐ வாங்கிப்பாங்க எக்ஸஸ் மணியை. அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ சொன்னேன். அப்போ என்ன சார் இதுக்கு அதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ரிவர்ஸ் ரெப்போல கொலேட்ரல் சப்மிட் பண்ணணும், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க. இதில் வந்து பாண்ட்ஸ் கிடையாது, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கிடையாது, கொலேட்ரல் கிடையாது ரிவர்ஸ் ரெப்போ. அதே மாதிரி ரிவர்ஸ் ரிப்போர்ட்டில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தான் நீங்கள் லோனா ஆர்பி என்ன ரிவர்ஸ் ரிப்போர்ட்னா என்ன மக்களே, கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருக்கிற எக்ஸஸ் மணியை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்சர்வ் பண்றது, அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ. இதுலயும் அதே தான், கமர்ஷியல் பேங்க் இருக்கிற எக்ஸஸ் மணியை இவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஆனால் ரிவர்ஸ் ரெப்போல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தான் உங்களால் எடுக்க முடியும். ஆனால் எஸ்டிஎஃப்ல நீங்க அதிகமான அமௌண்ட்டே நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்க முடியும். இது ஒரு லிக்விடிட்டி அப்சர்விங் டெக்னிக், அப்சர்வ் பண்றது. எக்ஸஸ் ஆன லிக்விடிட்டி அப்சர்வ் பண்றாங்க. ஏன் எக்ஸஸ் ஆன லிக்விடிட்டி அப்சர்வ் பண்றாங்க? எக்ஸஸ் ஆன மணி இருந்தால் இன்ஃபிளேஷன் நடக்கும் மக்களே. புரிஞ்சுதா? ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அது ஒன்றும் இல்லை, இது ஒரு டெக்னிக் டு அப்சார்ப் த எக்ஸஸ் சர்ப்ளஸ் மணி ஃப்ரம் த கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க்ல இருக்கிற சர்ப்ளஸ் மணியை அப்சர்வ் பண்றதுக்காக யூஸ் பண்ற டெக்னிக். யார் அப்சர்வ் பண்ண போறா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுதான் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. இது ஜென்ரலா ரெப்போ ரேட்ல இருந்து 0.25% கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து கொலேட்ரல் சப்மிட் பண்ண தேவையில்லை. ரிவர்ஸ் ரெப்போக்கு கொலேட்ரல் சப்மிட் பண்ணணும், இதுக்கு சப்மிட் பண்ண தேவையில்லை. புரிஞ்சுதா மக்களை? குவான்டிடேட்டிவ் மட்டும் முடிஞ்சிருக்கும். இதெல்லாம் டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களை. இன்னொரு விஷயம், நம்ம கோர்ஸ் பத்தி தெரியல, ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சாரி அபிட் சார் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா இங்க பாருங்க, நம்ம வெப்சைட் இது நிறைய. இப்போ பேங்கிங் கோர்ஸ் இருக்கு, டிஎன்பிசிக்கு இருக்கு, எஸ்எஸ்சி இருக்கு. இப்போ நீங்க நான் பேங்கிங் சொல்றேன், கிளிக் பண்ணிங்க பாருங்க, லோட் மோஸ்ட் கோர்சஸ் கொடுத்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் இருக்கு பாருங்க. எடிட்டோரியல் பூட் கேம்ப், ஸ்ரீராம் சாரும் அபிட் சாரும் இப்போ எடுக்கிறது எடிட்டோரியல், அந்த காம்ப்ரிஹென்ஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் டிசம்பர் வரைக்கும் இது நீங்கள் எடிட்டோரியல் சம்மந்தம். இது ஆல்ரெடி எடிட்டோரியல் கோர்ஸ் பற்றி சார் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட அந்த கோர்ஸ் இருக்கு. அடுத்து டிஐ, கம்ப்ளீட்லி டிஐ நம்மளோட வேலுமணி சார் எடுக்கிற கோர்ஸ் இது. ஓகேங்களா? மினிமம் 100க்கு மேலே இதில் வரும். ஓகேங்களா? டிஐ கோர்ஸ். அடுத்து இது 5-in-1 கோர்ஸ். இதில் என்னென்ன இருக்குன்னா, 5-in-1 கோர்ஸ் என்னென்ன 5 ஐட்டம்ஸ் இருக்கும்? கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் பிடிஎஸ் இருக்கும், வீடியோஸ் எக்ஸ்பிளேஷன் இருக்கும். இங்கே பாருங்க, வீடியோவுமே இருக்கும். வீடியோ இருக்கு பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் வீடியோவும் இருக்கும், குவிஸுமே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இங்கே போச்சு, சரி, கம்ப்யூட்டர் அவேர்னஸ். அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகேக்கு வந்து பிடிஎஃப்பும் குவிஸுமே இருக்கும். ஓகேங்களா? எல்லா ஸ்டாட்டிக் ஜிகேவும் கவர் ஆகிருக்கும். அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே முடிஞ்சதா? அடுத்து வேற என்ன இருக்கு? ஸ்கீம்ஸ். இது ஸ்ரீராம் சார் போட்டுட்டு இருக்க ஸ்கீம்ஸ் வீடியோ இருக்கும், பிடிஎஃப்மே இருக்கும். ஓகேங்களா? ஸ்கீம்ஸ் இது ஒரு 50 ஸ்கீம்ஸ் கவர் ஆகிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அடுத்து பேங்கிங் அவேர்னஸ் நம்ம கோர்ஸும் இருக்கு, பிடிஎஃப் இருக்கு, வீடியோ இருக்கு, குவிஸுமே இருக்கு. வீடியோ ஆல்ரெடி கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுங்க, பார்த்துங்க. கிட்டத்தட்ட 30 லெக்சர் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி டீட்டெயில்டாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம். ஓகேங்களா? அதுவுமே இருக்கு. இத்தனை கோர்ஸ் சேர்ந்தே உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டாபிக் வைஸும் சரி, குவிஸ், எக்ஸ்பிளனேஷன், அடுத்து மந்த்லி வைஸ் அது எல்லாமே இருக்கு. நம்ம ஏப்ரல்லேருந்து கவர் பண்ணியிருக்கோம், மே ஜூன்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இப்போ இது எல்லாம் சேர்த்து 5-in-1 கோர்ஸ் இதுவும் இருக்கு. இது வந்து இந்த ஒரு கோர்ஸ் இருக்கு, இது பர்ச்சேஸ் பண்ணி இதை வாங்கினா யூஸ் பண்ணீங்க. அடுத்து வந்து அருண்குமார் சாரோட ரீசனிங் கோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம சார் எடுக்கிற A to கிராமர் கோர்ஸ் கரண்ட் ஆயிட்டு இருக்குல்ல. அடுத்து இது வந்து மெயின்ஸ் கோர்ஸ், ஜென்ரலா எல்லா மெயின்ஸ்க்கான கோர்ஸ் அதுவுமே இருக்கு. இந்த கோர்ஸ்லாம் இருக்கு. இதை பத்தி தெரியல, ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதனால போட்டேன். ஓகேங்களா? செக் அவுட் பண்ணி பாருங்க. நன்றி மக்களே.